புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்படி இல்லைன்னா இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் 2 இயர் ஆகுது, இவங்க எனக்கு சமைக்கவே தெரிலன்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ப்ராப்பராக சமைக்க வரலன்னா டோன்ட் வரி. ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான். நம்ம மாமியார், நம்ம அம்மா எல்லாருமே ஒன்றும் ப்ரூவ் ஆகிட்டு ஒன்றும் அங்கே வந்திருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் அவங்க வீட்டு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணி மாற்றிப்பாங்க. நம்ம வளர்ந்த ஜென்ரேஷனில் நம்ம வீட்டில் ஒன்றும் சமைச்சு கற்றுக் கொடுத்து வளர்க்குற நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டோன்ட் வரி, பொறுமையாகவே கற்றுக்கலாம், ஒன்றும் ஆகிடாது. இட் டேக்ஸ் டைம், பட் நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க. உங்களோட மனசை தளர விட்டுறாதீங்க. எனக்கு அந்த டைமில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நான் இது அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். இட் டேக்ஸ் டைம், பட் யூல் பி த பெஸ்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்ன சமைச்சு கொடுத்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா இருக்குமோ, நீ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு எப்பயுமே உப்பு கம்மியாக போடுவேன். ஸோ அவர் வந்து உப்பு கரெக்ஷன் நிறையா பண்ணியிருக்காங்க.